ஹாய் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ இன்றைக்கி நம்ம வேர்ட் ஃபார் ஏடிசி செஷன் நம்பர் 9ல் இருக்கும். ஸோ செஷன் நம்பர் 7ல் நம்ம லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக 8ல் ஒரு சில வேர்ட்ஸை நம்ம ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த கண்டினியூஷனாக செஷன் நம்பர் 9ல் ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம டூத் ரிலேட்டடான வொக்காப்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஆர்த்தோடான்டிஸ்ட். அப்போ ஆர்த்தோடான்ஷியான்றது அந்த ஸ்டடி, ஆர்த்தோடான்டிஸ்ட்ன்றது அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல்ல ஸ்ட்ரைட்டன் பண்ணுவாங்க. ஓகே, பல் வந்து அலைன்மெண்ட் வந்து சில பேருக்கு வந்து மாறி இருக்குன்னா அது ஸ்ட்ரைட்டன் பண்ணக்கூடியது தான் ஆர்த்தோடான்டிஸ்டோட வேலை. அப்போ ஆர்த்தோ அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரைட்டுன்னு தான் அர்த்தம். ஒடோன்டோஸ் அப்படின்னா தான் டூத்ன்றது அர்த்தம். ஆர்த்தோனா ஸ்ட்ரைட், ஒடோன்டோஸ்னா நமக்கு டூத். அதனால தான் ஆர்த்தோடான்ஷியா அப்படின்னு வரும். இப்போலேருந்து ஏதோ வருது பெடோடான்டிஸ்ட். ஸோ பெடோடான்டிஸ்ட் அப்படின்னா அதே மாதிரி பல்ல அலைன் பண்ண போகிறவங்க தான், பட் அது குழந்தைங்களோட டீத். ஸோ குழந்தைங்க அது அலைன்மெண்ட்டும் கிடையாது. குழந்தைங்க பல்லில் இருக்கக்கூடிய எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அட்ரஸ் பண்ணவங்கள பெடோடான்டிஸ்ட்னு சொல்லலாம். அப்போ பெய்டோஸ் அப்படின்னாலே சைல்டு, ஒடோன்டோஸ் அப்படின்னா நமக்கு டூத். அப்போ குழந்தைங்களோட பல்லுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே டாக்டர் பண்ணக்கூடியது தான் இப்போ பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வேர்டு வந்து பெரியோடான்டிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். பெரியோடான்டிஸ்ட் அப்படின்னா பெரி அப்படின்ற வேர்டுக்குனாலே சரௌண்டிங் அப்படின்றது அர்த்தம். பெரினாலே சரௌண்டிங். இதை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா பெரிமீட்டர்லாம் பார்த்துருப்பீங்க. பெரிமீட்டர்னால் சரௌண்டிங். அப்போ எதை சரௌண்ட் பண்ணியிருக்கணும்? ஒடோன்டோஸ்ட், அதாவது பல்ல சரௌண்ட் பண்ணி இருக்கக்கூடியது. அப்போ பல்ல சரௌண்ட் பண்ணிக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ஸ். ஸோ கம் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. த டேர்ம் கம்பைன்ஸ் ஒடோன்டோஸையும் பெரி அப்படின்னா அரவுண்ட் சுற்றி இருக்கக்கூடியது. ஸோ அதை நம்ம வந்து பெரியோடான்டிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ பெடோடான்டிஸ்ட் அப்படின்றவங்க யாரு? குழந்தைங்களோட பல்லுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியவங்கள பெடோடான்டிஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஸ்டடிக்கு பேர் இருக்கணும்ல, அதை பெடோடான்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். பெடோடான்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வந்து பெடோடான்டிக். ஸோ அது என்ன சொல்லணும்னா பெடோடான்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பெரிடான்ஷியா அப்படின்ற வேர்டு பெரியோடான்டிஸ்ட்ன்ற வேர்டு இருக்குல்ல, இப்போ இந்த பெரியோடான்டிஸ்டோட ஸ்டடியோட வேணும் என்ன பார்த்தீங்கன்னா பெரியோடான்ஷியா. இப்போ இதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்றத நீங்கள் முதல்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க, அந்த நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் இப்போ இந்த வேர்டை நான் சொல்ல மாட்டேன்? ஏன்னா வேர்ட் பார் மேடிசி இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி பிளாங்க் கொடுத்து தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து நவுன் எப்படி வருது, அட்ஜெக்டிவ் எப்படி வருது நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த இடம் வரும்போது இதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்னன்றது நீங்களே சொல்ல தெரியணும். ஓகே, அதே மாதிரி எண்டோடான்டிஸ்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரிஸ் ஃபிசிஷியன்ஸ் இருப்பாங்க. எண்டோடான்டிஸ்ட் அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா பல்லு இருக்குல்ல, பல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரூட், அதோட கேனல், அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதை வந்து சரி பண்ணக்கூடியவங்க வந்து எண்டோடான்டிஸ்ட் சொல்லுவோம். அப்போ பல்ப் ஆஃப் த டூத் அண்ட் இன்ரூட் கேனல். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த கேனல், அந்த ரூட் கேனலும் சரி, இல்லை அது உள்ள இருக்கக்கூடிய அந்த பல்ப்பும் சரி, அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணக்கூடியவங்கள எண்டோடான்டிஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ எண்டோனா என்னன்னா இன்சைடுன்னு அர்த்தம். ஸோ எண்டோனா இன்னர் வித்தின் உள்ள அப்படின்றது அர்த்தம். அப்போ ஒடோன்டோஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் பல், அப்போ பல்லுக்குள்ள அப்படின்றது அர்த்தம். இந்த பல் சொத்தெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஹோல் போட்டு அந்த பல்ப்பை வந்து உள்ள கிளீன் பண்ணுவாங்க. இப்போ அந்த கேனல், ரூட் கேனல் ஏதாவது பிரச்சனை அதை சரி பண்ணக்கூடியவங்களை வந்து எண்டோடான்டிஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ எண்டோடான்டிஸ்ட்ன்றது அந்த பர்சன், அந்த ஸ்பெஷலிஸ்டோட பர்சன். அப்போ அந்த ஸ்பெஷாலிட்டியோட பேர் என்ன, அதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்றத சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு ஒரு வேர்டு இருக்கும். ஸோ இதோட ப்ரிஃபிக்ஸ், இது ப்ரிஃபிக்ஸ். ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து எக்ஸ்னு வந்து அதுக்கு அவுட்ன்ற மீனிங். அப்போ ஒடோன்டோஸ்க்கு வந்து டூத்ன்ற மீனிங். அப்போ எக்ஸோடான்டிஸ்ட் யாரு? ஸோ இதை நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ஸோ வாட் டு யூ சப்போஸ் தேர்ஃபோர் இஸ் த ஒர்க் இன் விச் பிராக்டிஷனர் ஸ்பெஷலைசஸ். அப்போ இந்த எக்ஸோடான்டிஸ்ட்னு ஒரு பிராக்டிஷனர் எதுல ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க? எக்ஸ்னா வெளியே, ஒடோன்டோஸ்னா டூத். அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்ப்போம். அப்போ அந்த ஸ்பெஷாலிட்டியோட நேம் என்ன, அதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அகைன் இது எல்லாமே இப்போ இந்த பார்க்குற வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க வந்து எக்ஸசைஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் சால்வ் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் தப்பாக சொல்லியிருந்தாலும் அங்கே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கண்ணோட பவரை மெஷர் பண்ணக்கூடியவங்க, அது வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெஷர்ஸ் விஷன். அப்போது கண்ணுக்கு என்ன சொல்லுவோம்னா ஆப்பஸ், ஆப்டிகோஸ், இது ரெண்டுமே அந்த ரூட் வேர்டு. அப்போ அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா வியூ இல்லைனா விஷன். அது கூட மெட்ரான், மெட்ரான்னா மெஷர்மெண்ட் அப்படின்றது அர்த்தம். மீட்ரான் அப்படின்னு வரும்ல, அப்போ மெட்ரான் அப்படின்னாலே மெஷர்மெண்ட்னு அர்த்தம். அப்போ இந்த மீட்டரில் நமக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ தெர்மோமீட்டர் நம்ம பார்த்துருப்போம். அப்போ மீட்டர்னா மெஷர் பண்ணுறது, எதை மெஷர் பண்ணுறோம்? தெர்ம்னா ஹீட். அப்போ பேரோமீட்டர்னு ஒன்று இருக்கும். பேரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெயிட். அப்போது பேரோமீட்டர் வெயிட்டை செக் பண்ணுறதான்னு கேட்டால்
எதோட வெயிட்டை செக் பண்ணணும்னா அட்மாஸ்பியரோட வெயிட்டை செக் பண்ணணும். இப்போ நார்மலாக இந்த இடத்துல அந்த பேரோமீட்டர் வச்சிங்கன்னா இப்போ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இங்கே எவ்வளோ இருக்குது, இதுவே இமயமலையில் போய் வைக்கும்போது எவ்வளோ இருக்குது, இதை தான் பேரோமீட்டர் செக் பண்ண வரும். அப்புறம் ஸ்பிக்மோ மேனோமீட்டர். ஸோ ஸ்பிக்மோ மேனோமீட்டர் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பல்ஸை வச்சு நம்ம ஹார்ட் பீட் என்னன்றதை செக் பண்ணுவாங்களா, அதான் ஸ்பிக்மோ மேனோமீட்டர். அப்போ ஸ்பிக்மோஸ் அப்படின்னா பல்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த மெட்ரிக் பார்த்தீங்கன்னா மெட்ரிக் சிஸ்டம். மீட்ரோனா என்ன சொல்லுது, மெட்ரிக் சிஸ்டம். அப்போ மெட்ரிக் சிஸ்டம்னா என்ன, அந்த டெசிமல்ஸ் எல்லாம் வச்சு சொல்லக்கூடியது, ஒரு வேல்யூவை கொடுக்கக்கூடியது, இதுதான் நம்ம மெட்ரிக் சிஸ்டம் சொல்லுவோம். அடுத்து போன்ஸ், ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ஆஸ்டியோபாத், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அப்போ ஆஸ்டியோபாத்னா என்ன, ஆஸ்டியோன்னா போனுன்னு அர்த்தம், பேத்தோஸ்னா அதோட டிசீஸ்ன்னு அர்த்தம். ஆஸ்டியோனா போன். அப்போ உடம்புல சில டிசீஸ் வருது, ஏன் அந்த டிசீஸ் வருதுன்னு அவங்க சொல்றாங்கன்னா, போன் வந்து நம்ம நர்வ் மேலேயோ இல்லை மசில் மேலேயோ சில ப்ரெஷர் போடுறனாலையோ இல்லை சரியா அலைன் ஆகாதனாலையோ வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அப்போ அதை சரி பண்ணக்கூடியவங்க தான், அதை சரி பண்ணக்கூடியது இல்லை அப்படி ஒரு டிசீஸ் இருக்குன்னு சொல்லக்கூடியது ஆஸ்டியோபாத். ஓகே, அப்போ அந்த ஸ்டடி பேர் வந்து ஆஸ்டியோபதி, அந்த பர்சனை வந்து ஆஸ்டியோபாத் நம்ம சொல்லுவோம். அப்போ இதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வந்து ஆஸ்டியோபதி. இதை ஆர்த்தோபெடிஸ்ட் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்போ ஆர்த்தோபெடிஸ்ட் என்னன்னா போன் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து போன்ல ப்ராப்ளம் சொல்லலை, போன் நர்வ் மேலேயும் மசில் மேலேயும் ஒரு தேவையில்லாத ப்ரெஷர் போடுறனால இல்லை சரியா அலைன் ஆகாதனால வரக்கூடிய ப்ராப்ளம். இப்போ இருக்க கரண்ட் காலகட்டத்தில் ஆர்த்தோபெடிஸ்ட்ன்றது மேபி எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனால் ஆர்த்தோபெடிஸ்ட்ன்றதுக்கும் ஆஸ்டியோபேத்ன்றதுக்கும் ஆஸ்டியோபேத் பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மசாஜஸ் மாதிரி பண்ணி அந்த ப்ரெஷரை ரிலீவ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே மசாஜஸ் நடக்கும். ஆனால் ஆர்த்தோபெடிஸ்ட்ல மசாஜும் ஒன் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட்ஸ். ஆனால் மசாஜ் மட்டுமே அவங்க பண்ண மாட்டாங்க. ஆர்த்தோபெடிஸ்ட்ன்றவங்க அதை விட நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சர்ஜரி வரைக்கும் போவாங்க. இப்போ ஆஸ்டியோபதி வந்து சர்ஜரிலாம் பண்ண முடியாது. அடுத்து பொடியாட்ரிஸ்ட், போடோஸ். இந்த ஆக்சுவலாக போஸ் யூ வந்து இங்கே இருக்கணும், POUS. அது போஸ் இல்லைன்னா போடோஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபுட். அப்போ காலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது. அப்போ ஐடீரியான்றதுக்கு மீனிங் என்ன, மெடிக்கல் ஹீலிங். அப்போ காலில் இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியவங்களை வந்து பொடியாட்ரிஸ்ட் சொல்லுவோம். அப்போ காலில் ஏதாவது பிரச்சனை, இந்த ஆணிக்கால் வந்துச்சு அது மாதிரி சொன்னோன்னா அப்போ நம்ம யாரை பார்ப்போம்னா பொடியாட்ரிஸ்ட் பார்ப்போம். அப்போ அந்த ஸ்டடிக்கு பேர் பொடியாட்ரி, அதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் நமக்கு பொடியாட்ரிக். அப்போ இந்த போடோஸ் நம்ம ஃபுட், போஸ் இல்லை போடோஸ்ன்றது ஃபுட்னு பார்த்தோம்ல, இது எங்கே பார்க்கலாம்னா ஆக்டோபஸில் பார்க்கலாம், பிளாட்டிபஸில் பார்க்கலாம், போடியம்ல நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்துலேயும் பஸ்ஸோ இல்லை போடோ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வேர்டு இருக்கும். அப்போ ஆக்டோபஸ், பஸ்னா வந்து காலுன்னு தானே பார்த்தோம், ஃபுட்டுன்னு தானே பார்த்தோம். அப்போ ஆக்டோனா என்ன அர்த்தம், 8. அப்போ 8 கால்களுடைய விலங்கினம் அப்படின்றது அர்த்தம். பிளாட்டிபஸ் அப்படின்னா இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கினம், இதுதான் பிளாட்டிபஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீரில் வாழக்கூடிய ஒரு விலங்கினம். இப்போ நீரில் ஒரு விலங்கினம் வாழணும்னா அது என்ன பண்ணணும், நீந்தணும். இதோட கால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விரலுக்கு இன்னொரு வடக்குல நடுவில் வெப் இருக்கும். இப்போ அது கால் இப்படி விரிச்சதுன்னா எப்படியே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கால் பார்த்தீங்கன்னா ஏற்ற இருக்க மாதிரி இருக்குல்ல, ஆனால் அதோட கால் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ தான் அதனால நீந்த முடியும். அப்போது பிளாட்டிஸ்ன்ற வேர்டுக்கு, பிளாட்டிபஸில் பிளாட்டின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா ப்ராட் இல்லைனா ஃப்ளாட்னு அர்த்தம். ப்ராடாக இருக்குது இல்லைனா ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது அது நம்ம என்ன அனிமல் சொல்கிறோம், அது ஒரு ஃப்ளாட் ஃபுட் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அனிமலோட பேர் வந்து ஃப்ளாட் ஃபுட் அப்படின்றது. அது ஃப்ளாட் ஃபுட்டுக்கு பதிலாக பிளாட்டிபஸ்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அடுத்து போடியம் எல்லாருக்குமே தெரியும். போடியம்னா என்ன, போட்னா அது கால். அப்போ IUMல முடியக்கூடிய என்னன்னா பிளேஸ் அப்படின்றது அர்த்தம். அப்போ the suffix IUM often signifies place where, எந்த இடத்துல. அப்போ போடியம்ன்றது நீங்க எந்த இடத்துல நின்று பேசணும். இப்போ நீங்க ஒரு மேடை ஏறீங்க, டப்பு நீங்க நின்று பேசணும்னு ஒரு இடம் யோசிப்பீங்களா, ஒரு போடியம் வச்சுட்டாங்கன்னா என்ன அர்த்தம், இங்க தான் நீங்க நின்று பேசணுன்றது அர்த்தம். அப்போ உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வச்சுக்கிறதுக்கு மைக் வருது, இதெல்லாமே இருக்கிறது தான் போடியம். நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுதான் நம்ம போடியம் சொல்லுவோம். அப்போ அந்த ஐயும்னாலே பிளேஸ் தானே, அதுதான் ஜிம்னேஷியம், ஸ்டேடியம், ஆடிட்டோரியம், இது எல்லாருமே பிளேஸை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அடுத்து ட்ரைபாட் பார்த்துருப்போம். ட்ரை அப்படின்னாலே 3, அப்போ 3 லெக்குன்னு அர்த்தம். பாட்னா என்ன, சாரி பாட்னா லெக் தானே, அப்போ 3 லெக் அப்படின்றதான் நமக்கு ட்ரைபாட் தெரியும். ட்ரைபாட் பார்த்துருப்பீங்க, நான் 3 கால் தான் அதுக்கு வரும். இப்போ இதுல இருந்து இன்னொரு வேர்டு பார்த்தீங்கன்னா கைரோபோடிஸ்ட். கைரோபோடிஸ்ட்டை நம்ம பொடியாட்ரிஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். கைரோபோடிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கைரோனா என்ன பார்த்துருக்கோம், கை, ஹேண்ட். கைரோனா ஹேண்ட். பொடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபுட் அப்படின்னா, அப்போ ஹேண்ட் அண்ட் ஃபுட்ன்றதான் இதுக்கான மீனிங். கைரோபோடிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ காலில் இருக்க பிரச்சனையை கையை வச்சு சரி பண்ணுவாங்க. இப்போ கால பிரச்சனைகள் வந்து இப்போ வரதுக்கூடிய மேக்ஸிமம் கம்மி. பட் ஒரு காலத்துல கால் என்ன பிரச்சனை வரும்னா, எல்லா வேலையும் கை கால்கள் தானே பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப பிசிக்கல் ஒர்க் பண்ணும்போது கை காப்பு காய்க்கும்னு சொல்லுவாங்க, கேலசஸ்ன்னு சொல்லுவோம். கேலசஸ்ன்னு சொல்லுவோம்.
ஸோ நீங்கள் அதிகமாக வேலை பார்த்தீங்கன்னா கை காப்பு காய்ச்சிடும். அப்போ அந்த காப்பு காய்க்கக்கூடியது சரி பண்ணும்போது கையை வச்சு ஒர்க் பண்ணி அந்த கைரோபோடிஸ்ட்ன்றது சரி பண்ணுவாங்க. ஸோ ஏர்லியர் டைட்டில் ஃபார் பொடியாட்ரிஸ். இப்போ நம்ம சொல்றோம்ல கால்ல பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு. ஒரு காலத்துல அவங்கள வந்து கைரோபோடிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பொடியாட்ரிஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ அது கை மட்டும் வச்சு கிடையாது. இப்போ அவங்க கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்டடி பேர் வந்து கைரோபொடி. அப்போ கைரோபொடின்றது என்ன சொல்லுவோம்? போடோஸ் அதாவது ஃபுட், கயர் அப்படின்னா ஹேண்ட். ஸோ அது ஸ்பெல் பண்ணும்போது கைரோன்னு ஸ்பெல் பண்ணுவோம். ஆனால் அது கேர் அப்படின்றது கிரீக் வேர்ட். அப்போ கைரோ அப்படின்றது போடி கூட சேரும்போது ஹேண்ட் ஆன் ஃபுட் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ கைரோ அப்படின்னா கையை வச்சு அந்த கால் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடியது இதுக்கான அர்த்தம். அப்போ கைரோ பிராக்டர்ஸ் யார் அப்படின்னா ஹேண்ட்ஸை வச்சு ஹீல் பண்ணக்கூடியவங்க தான் கைரோ பிராக்டர்ஸ். அப்போ நமக்கு உடம்புல இங்கே உள்ள ஜாயின்ஸில் பெயின் இருக்குன்னா அப்போ அந்த ஜாயின்ஸில் அவங்க ப்ரெஷர் மாதிரி ஏதாவது கொடுத்து அந்த இடத்த ரிலீவ் பண்ணுவாங்க. ஸ்பைனில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கையை வச்சு சரி பண்ணுவாங்க. அவங்க கையை வச்சு அப்படி அழுத்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க கைரோ பிராக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதான். ஸோ ஹேண்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடியவங்க கைரோ பிராக்டர்ஸ். அதுக்கு பேர் வந்து கைரோபிராக்டிக். அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வந்து நமக்கு கைரோபிராக்டிக். அப்போ கயர்னா நம்ம கைரோ அதாவது ஹேண்டுன்னு தானே பார்த்தோம். அப்போ கைரோகிராஃபி அப்படின்றது இருக்கும். ஸோ கைரோகிராஃபி இந்த கிராஃபின்ற வேர்டு நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா கிராஃபாலஜியில் பார்த்துருப்போம். அப்போ கிராஃப்னா நம்ம என்னன்னு நம்ம பார்த்தோம். கிராஃப்னா என்ன? கையெழுத்து எழுதுறது. டிராயிங், ரிட்டன் டிராயிங் எப்படி வேணா வச்சுக்கலாம். கிராஃப்னாலே இமேஜ்ன்றது மீனிங். அப்போ கைரோகிராஃபி அப்படின்றவங்க யாரு அப்படின்னா கைரோகிராஃபினா என்ன அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங்கை படிக்கக்கூடியவங்க தான். அப்போ அதான கிராஃபாலஜிஸ்ட்டும். இப்போ கிராஃபாலஜிஸ்ட்டும் அதான படித்தோம். ஹேண்ட் ரைட்டிங்கை படிக்கக்கூடியவங்க தான். ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இருக்கு. கைரோகிராஃபின்றது ஹேண்ட் ரைட்டிங்கை ஃபிசிக்கலாக படிக்கும். ஆனால் கிராஃபாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்களா அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு ஒருத்தரோட கேரக்டர் என்ன, அவங்க என்ன மாதிரியான பர்சனாலிட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கிறவங்க. ஸோ கைரோகிராஃபியில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ என்னென்ன ஸ்ட்ரோக் வருது, இது யாரோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றது ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடியவங்க. இந்த ஹேண்ட் ரைட்டிங் எந்த ரீஜன்லேருந்து எழுதியிருப்பாங்க, அவங்க லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா மோஸ்ட்லி அதை பண்ணுறவங்க கைரோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிராஃபாலஜிஸ்ட்ன்றது ஆக்சுவலாக என்னன்னா யார் ஒருத்தர் ஹேண்ட் ரைட்டிங் வச்சு அவங்க பர்சனாலிட்டி டிஃபைன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கிராஃபாலஜிஸ்ட். அப்போ கைரோகிராஃபின்னா அதுதான். அப்போ கைரோகிராஃபிக்ன்றது அதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம். அடுத்து மேன்சின்னு ஒரு வேர்டு வரும். இந்த மேன்சின் ஒரு வேர்டு வந்துட்டாலே ஃபோர் டெல்லிங் ஒரு ப்ரிடிக்ஷன், நடக்க போறத முன்கூட்டியே சொல்லக்கூடியது தான் நமக்கு மேன்சி. அப்ப கைரோமேன்சினா என்ன? கைரோனா ஹேண்ட், மேன்சினா முன்னாடியே சொல்லக்கூடியது. அப்ப கைரோமேன்சினா என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்க நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்போ கைரோமேன்சர்ன்றது அந்த பர்சன், அப்போ கைரோமேட்டிக்ன்றது அட்ஜெக்டிவ். ஸோ கைரோமேன்சர் என்ன? கைரேகை பார்த்து நடக்க போறத சொல்லக்கூடியவங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிச்சிருவோம். ஓகே. ஸோ இதோட செஷன் 9ன்றது முடியுது. ஸோ செஷன் 9ல நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். முடிஞ்ச உடனே டெஸ்ட் எடுத்துருங்க. இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.